ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா யூபிஐ டிரான்சாக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். நமக்கு எல்லாருக்கும் அத்தியாவசியமான ஒன்றாவே மாறிடுச்சு. நம்ம டீ கடைக்கு போனாலும் சரி தான், டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போனாலும் சரி தான், எல்லாருமே யூபிஐ நம்பி தான் போயிட்டுருக்கோம். யாருமே கேஷை கையில் வச்சுக்கிறதில்ல. அதில் புதுசாக ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு 2024. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1 லேக்காக இருந்த லிமிட்டை 5 லேக்ஸாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு ரிசர்வ் பேங்க்கு. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கும் அனதர் ஒன் எஜுகேஷனுக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. மற்றபடி நார்மலாக எல்லாருக்கும் 1 லேக் தான் லிமிட்டு. பட் ஆனால் இந்த 2 பர்பஸ்க்கும் ரொம்ப அத்தியாவசியன்றதால இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு ரிசர்வ் பேங்க்கு. அதே போல் ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷனை நம்ம இப்போ நானும் இன்னொருத்தரும் டிரான்சாக்ஷன் பண்ணுறோன்னா அதுக்கான கண்டிஷன்ஸ் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி மத்திய அரசு பேசிகிட்டு இருக்கு. அதுவும் கூடி சீக்கிரம் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் வந்திருக்கிற தகவல் இதுதான். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.